2012 சித்திரங்களின் விசித்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியாகுது. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனது. அதுக்கப்புறம் 2016 1000 வண்ணங்கள்னு ஒரு புத்தகம் வெளியாகுது. 2024 இப்போ ஒளியின் கைகள்ன்ற இந்த புத்தகம் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் வெறும் 3 ஓவியம் சம்மந்தப்பட்ட புத்தகத்தை மட்டும்தான் நான் வாசிச்சிருக்கேன். அது 3மே எஸ் ராமகிருஷ்ணனால் எழுதப்பட்டவை தான். அதுதான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒளியின் கைகள் இந்த புத்தகத்தை நான் வாசித்தப்போ ஒரு பயணத்தில் இருந்தேன். ஐரோப்பாவிலிருந்து உஸ்பெகிஸ்தான் நோக்கி சென்று இருந்தேன். அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக நான் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பெயிண்டர்ஸ் என்னோட சேர்ந்து நகர்ந்துகிட்டே வந்தாங்க. அதாவது மைக்கேலேஞ்சலோவில் தொடங்கி ஜெதுங் வரைக்கும், அதாவது சைனீஸ் பெயிண்டரான ஜாங் ஜெதுங் வரைக்கும் இதில் முக்கியமான பெயிண்டர்ஸை பற்றி எஸ் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்றார். தமிழ்லையும் இந்திய பல மொழிகள்லையுமே ஓவியத்தை பற்றி பல புத்தகங்கள் வெளியாக இருக்கும் பொழுது எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஓவியம் தொடர்பான புத்தகங்கள் ஏன் எனக்கு முக்கியம், தமிழ் சூழலில் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறது சில காரணங்கள் உண்டு. அதாவது பொதுவாக ஓவியம் சம்மந்தப்பட்ட புத்தகம்னாலே அதில் அதிகப்படியான தகவல்கள் இருக்கும். ராமகிருஷ்ணனுடைய புத்தகத்தில் அந்த அதிகப்படியான தகவல்களை கொடுத்து அவர் மிரட்சி அடையவே செய்ய மாட்டார். அது முழுக்க முழுக்க ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞன், ஒரு புனைவெழுத்தாளன் எழுதக்கூடிய ஒரு ரசனை பார்வை மட்டும்தான். அந்த ரசனை பார்வையில் அவர் எந்தெந்த சாளரங்கள் வழியாக அவருக்கு ஒளி வந்ததோ அந்த ஒளி எல்லாத்தையும் நமக்குமே காமிச்சிக்கிட்டே இருக்கார். அப்போது அவர் ஒரு ஓவியத்தை ஒரு ஓவியனின் உயிரோட்டம் உள்ள கதையின் வழியாகவும், அப்புறம் மேலும் அந்த ஓவியத்தை அறிவதற்கு அந்த ஓவியத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய தொன்மங்கள் வழியாகவும் தான் நமக்கு பல ஓவியங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு, பல கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஓவியத்தை பற்றியும் அந்த ஓவியரை பற்றியும் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களையும் காணொலி காட்சிகளையும் தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ இதில் ரொம்ப அதிதீவிரமான தேடல் கொண்ட ஒருவர் ஒட்டுமொத்தமாக எஸ் ராமகிருஷ்ணனுடைய இது ஒரு கைட் புக் மாதிரி. இதை அப்படியே இதை அப்ளை பண்ணி பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் கனைசியர்ஸாக அவங்களால வர முடியுன்றது என்னோட கருத்து. அப்போது இந்த தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை ஒன்று இருக்குது. காதலின் கண்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை. வான் பெர்க்ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு டச் பெயிண்டர் வரைஞ்ச ஒரு ஓவியம் இருக்குது. ஜீஸ் அப்படின்ற ஒரு கடவுள் இருக்கார், கிரேக்க கடவுள், ரொம்ப அழகானவர். அவர் என்னென்னா, அவருக்கு பல காதலிகள் இருக்காங்க, ஆனால் மனைவியும் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க மனைவி பார்க்கும் பொழுது அவங்களுடைய காதலியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க காதலியை ஒரு பசுமாடாக அவர் மாற்றிடுவார். அந்த ஓவியம் தான் அந்த ஓவியத்தை பற்றின ரசனை கட்டுரை தான் இந்த காதலின் கண்கள் அப்படின்ற கட்டுரை. நேரடியாக அந்த ஓவியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கட்டுரல் கொண்ட ஒரு ஆண், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான மாலை காட்சி, ஒரு மரம் இருக்கும், அப்புறம் ஒரு பசு இருக்கும், அப்புறம் ஒரு பெண் இருக்கும். இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் மேல் அதிகப்படியாக இதில் இருக்கக்கூடிய தொன்மத்தின் மூலியமாக இதோடைய அழகியலை வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப பிரமாதமான ரசனை கட்டுரை தான் அந்த காதலின் கண்கள் அப்படின்ற கட்டுரை. நான் அசர்பைஜானில் ஒரு பாறை ஓவியத்தை பார்க்க போயிருந்தேன். கிட்டத்தட்ட 40,000 வருடம் பழமையான ஓவியம். அதில் ஒரு எருதுவோட உடல் வரைஞ்சிருந்தாங்க. அப்போ யோசித்து பார்க்கும்போது 2024 வரைக்கும் எருதுவோட உடலும் உருவமும் நம்மக்கிட்ட மாறவே இல்லை. ஆனால் பசு, எருது அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட எத்தனை வகையான சொற்கள் உண்டு அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்போது மொழியே ஒரு வகையில் ஒரு மினிமலிஸ்ட் ஓவியம் தான். அதாவது பெருசாக வரையப்பட்ட ஒரு ஓவியம் சுருங்கி 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 எழுத்தாகி சொல்லாகி, அப்போ ஒரு சொல்லுக்குள்ளே எத்தனை ஓவியங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத எனக்கு யோசிக்க தோணுச்சு. அப்போது அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கும் போது தான் நான் அடுத்த கட்டுரையை திருப்பி ரூமுக்கு வாசித்தேன். அது மார்க் டான்சியோட ஒரு ஓவியம், த இன்னசென்ட் ஐ டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியம். ரொம்ப ஒரு இல்யூஷனரி ஓவியமும் கூட. அதில் பவுல் பேட்டர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பார். அதில் மாடுகள்லாம் இருக்கும். அந்த மாடை இன்னொரு மாடு பார்க்கும். இதை தான் மார்க் டான்சி வரைஞ்சிருப்பார். ஸோ மாடுகளை பற்றி வரையப்பட்ட ஓவியத்தை ஒரு மாடே பார்க்குது, அது ஒரு ஓவியர் வரைஞ்சிருக்காரு. இதுதான் அதோடைய இது. ஸோ இப்போ இதை படித்து முடிக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த புக்குமே ஏறக்கூடிய அப்படி தான். ஒரு ஓவியனை உலகின் தலை சிறந்த ஓவியர்களை பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் சொற்கொண்டு தீட்டப்பட்ட ஒரு சொல்லோவியமாகத்தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் இதை தாண்டி எனக்கு பொதுவாக தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய
ஓவிய புத்தகங்கள் மேலே சில கருத்துக்கள் உண்டு. என்னென்னா, இந்திய ஓவியங்களை பற்றி அவர்கள் பெரிதாக பேசியதே இல்லை. அதுவும் ஐரோப்பிய ஓவியங்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்திய ஓவியங்களோ இல்லை நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய நீர்வண்ண ஓவியங்களோ பேசப்பட்டதே இல்லை. இதை வந்து ஒரு கலை விமர்சகரோ அல்லது ஒரு ஓவியரோ இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாருன்னா வெகு நிச்சயமாக வந்து மொகல்ஸோட மினியேச்சர் ஓவியத்தையோ இல்லை கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய நீர்வண்ண ஓவியங்களையோ பற்றி எழுதியிருக்க மாட்டார். எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி கலை தாகம் கொண்ட ஒரு ஆசிரியனால் இது எழுதப்பட்டதுனால்தான் வந்து அவரால் ஐரோப்பிய ஓவியத்தையும் முகலாயர்களுடைய மினியேச்சர் ஓவியங்களையும் நம்ம கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்களையும் அவரால் சேர்த்து சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளிவந்த புத்தகங்கள்லையும் சவாய் மான்சிங்கோடைய ஜோத்பூரில் இருக்கக்கூடிய ஓவியங்களை பற்றியும் அதுக்கு முன்னாடி மராட்டியர்களுடைய ஓவியங்களை பற்றியும் ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் வந்து கொடுத்து அந்த ஓவியத்தை எப்படி அணுக வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சீன ஓவியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. சீன ஜப்பானிய ஓவியங்களுடைய மகத்துவத்தை பேசக்கூடிய பல கட்டுரைகள் வந்து இதில் இருக்குது. அதாவது சீனாலையும் ஜப்பான்லையும் இருக்கக்கூடிய சுருள் ஓவியங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானவை, அதாவது மர செதுக்கு ஓவியங்களில் இருந்து அனிமேஷன் வரைக்கும் வந்து ஓவியம் வந்து அல்லது அந்த காட்சி ஊடகத்துறை எந்த அளவுக்கு பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான கட்டுரை. அதில் தான் எனக்கு பிடிச்ச நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஜப்பானிய ஓவிய மாஸ்டர்களான ஹக்குசாய், அதுக்கப்புறமா டெசுகா, தகஹாட்டா, ஹயோ மியாசாக்கி வரைக்கும் ஒரு சரடை வந்து ராமகிருஷ்ணால் இணைக்க முடியுது. அது எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது ஹக்கோசாய் வந்து சொல்லுவார், கருப்பு மையை சரியாக கையாள தெரிஞ்சவன் தான் ஒரு உண்மையான ஓவியனாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு மை கொண்டு மட்டுமே வரையப்பட்ட ஓவியங்கள் உலகில் வந்து நிறைய இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச முக்கியமான ஓவியம் வந்து நிலவை தொடும் குரங்கு அப்படின்னு கூடிய ஒரு ஓவியம். அது எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சித்திரங்களின் விசித்திரங்களில் கூட அதை பற்றின ஒரு கட்டுரை எழுதியிருக்க, ரொம்ப முக்கியமான கட்டுரை. அதாவது நித்தியத்தை தொடும் குரங்கு அப்படின்றது, நிலவுன்றது ஒரு நித்தியத்துக்கான குறியீடு, அதை தொடக்கூடிய ஒரு குரங்கை பற்றின ஓவியம் அது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கலைஞர்கள் அல்லது கலை மீது ஆர்வம் கொண்டவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கலையினுடைய நித்தியத்தை தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக தாகத்தோடு இருக்கிறத குறிக்கிற மாதிரியான ஓவியமாக தான் அதை நான் பார்க்குறேன். எனக்கு பிரத்யேகமாக சொல்லணும்னா இஸ்லாமிய எழுத்துரு ஓவியங்கள், கேலிகிராஃபி மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அப்போ வந்து என்னென்னா, வெறும் ஒரு வெள்ளை ஒளி பொருந்திய தாளில் வெறும் கருப்பு மை மட்டும் கொண்டு வரையக்கூடிய கோடுகள் வந்து எப்படி இறைவனுடைய கைரேகைக்கு நிகராக மாறுது அப்படின்ற அந்த மாயம் வந்து என்னை வியக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. உலகத்தினுடைய மிக பழமையான குரான், ஹுசைன் சையதுடைய குரான் வந்து 642 எழுதுனது, 42லேருந்து 46 வரைக்கும் எழுதப்பட்ட குரானை நேரடியாக நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடச்சிது. 3 அடி அகலம் கொண்ட லெதரில் வரையப்பட்ட ஓவியம் தான், கிட்டத்தட்ட ஓவியம் தான், அதில் வந்து எழுத முடியாது, பெரிய பெரிய எழுத்துக்கள் கொண்டு கிட்டத்தட்ட குரானை வரைஞ்சிருக்காங்க. அந்த குரானை போய் நான் பார்த்தேன். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது எனக்கு என்னென்னா, இவ்வளவு அடற்கை கருப்பு மை கொண்டு வரையப்படக்கூடிய ஒரு ஓவியம் இத்தனை ஒளிர்வதற்கு காரணம் அது ஒளியின் கைகளால் வரையப்பட்டது என்பதால் மட்டுமே தான் நண்பர்களேன்னு தோணுச்சு. இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான மேடை. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷங்களாக வெறும் இஸ்லாமிய தொடங்கி இஸ்லாமிய இன்னைக்கு நிற்கிறேன். அப்போது 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் மிக முக்கியமான ஓவியங்களை போய் பார்த்து வந்திருக்கிறது வந்து என்னுடைய ஆசிரியருடைய சொற்களால் தான் நான் நினைக்கிறேன். ஒளி பொருந்திய கைகள் கொண்டு எங்களை வழிநடத்தி செல்லும் எங்கள் ஆசிரியருக்கு வந்து என்னுடைய அன்பு முத்தங்கள்.